வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி. தியானம் என்பது ஒரு செயல் அல்ல. அருட்தந்தையின் அகத்தவ பெருமை கவியிலே, அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். கவியின் விளக்கம். ஒரு தவம் செய்கின்றவர்கள் அறிவை உயிரிலே ஒடுக்கி அறிவை அறியக்கூடிய திறனை பெறுகிறார்கள். தவத்திலே உயிர் மெல்ல மெல்ல இறைவெளியோடு கலந்து அந்த மெய்ப்பொருளாக மாறி நிற்கின்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் தியானத்திலே நாம் ஒடுங்கி நிற்க நிற்க வீடு பேறு என்ற ஒரு உயர்ந்த நிலையையும் பேர் அமைதியையும் பெற்று இந்த வாழ்க்கையில் நாம் இன்புற முடியும் என்று மகரிஷி இந்த கவியிலே நமக்கு விளக்குகிறார். தியானம் என்ற அகத்தவமே இது அத்தனைக்கும் அடிப்படையாக அமைகிறது. தியானம் என்றால் என்ன? இது இன்று பலருக்கும் இருக்கும் கேள்வி. தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அதை செய்ய முடியாது. அது ஒரு தன்மை. அந்த தன்மையில் நீங்கள் இருக்கலாம். தியானத்தன்மையோடு நீங்கள் நடக்கலாம், சாப்பிடலாம், குளிக்கலாம். உங்கள் வாழ்வின் அன்றாட வேலைகள் அனைத்தையும் அதே நிலையில் இருந்து செய்யலாம். இந்த நிலையினைதான் தனித்த மனம் என்று தமிழ் ஆனந்த யோகத்தில் அழைக்கிறோம். நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் மனம் அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலே, தியான நிலையிலே இருந்து செய்து வரும்போது இறைநிலை நோக்கிய நம்முடைய பயணத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது அல்ல. நாம் பெரும்பாலும் அப்படித்தான் புரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தியானம் என்பது மனதை பயன்படுத்தாமல் இருப்பது. தட் இஸ் மெடிடேஷன் அல்லது தவம். மனம் இயக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர்தான் தவம். தியானம் என்பது நம்முள்ளே நாமே அமர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து ஞான சக்கரங்களுக்குள் பயணித்து பின் விரிந்து விரிந்து அகண்டாகாரமாகி பிரபஞ்சமே நாமாய் நாமே பிரபஞ்சமாக கோள்கள் எல்லாம் சுற்றி வர வான்காந்த கலம் நம்மை தழுவி வரவேற்றிட மௌனமே நம் மொழியாய் மாற உணர்வற்று நம்முள் நாம் கரைய இயல்பாய் இறையோடு கலந்திட மௌனமாய் இயக்கமற்றவனாய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வே தியானம். அது மௌனத்தில் லயமான லயம். அந்த அற்புதத்தை தொட்டு உணர்த்தி வித்தை காட்டிய இறைக்கும் குருவுக்கும் நாம் இருக்கை கூப்புவோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பதும் சிந்தனை என்பதும் நாம் செய்யும் மற்ற செயல்களைப் போல ஒரு செயல்தான். ஆனால் தியானம் என்பது எந்த செயலும் செய்யாத ஒரு அமைதியான நிலை. ஏதோ ஒன்றை செய்வதல்ல, எதையும் செய்யாமல் இருத்தலே தியானமாகும். சுற்றி வரக்கூடிய ஒரு சக்கரத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சக்கரத்தினுடைய மைய அச்சு சுழலாது. சுற்றாத மைய அச்சை போல உங்களுக்குள் இருக்கும் இயக்கத்தை இயங்காத நிலையிலே நின்று கவனித்தலே தியானம். நமக்குள்ளே எல்லா இடத்திலும் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா இயக்கத்திற்கும் மையத்தில் இயங்காத ஒரு வெளி இருந்து கொண்டு அதை இயக்குகிறது. அதனை நாம் அறிவு என்று சொல்கிறோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது மனதை ஒரு வகையில் மயக்கக்கூடிய செயல். அந்த செயல் நம்முடைய வாழ்வில் வெற்றிகளை பெற உதவும். ஆனால் தியானம் உங்கள் மனதை கடந்து செல்ல உதவும். மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது தியானம் அன்று. இதனை தாரணை எனலாம். மனமற்ற நிலையில் இருத்தல் என்பது ஒன்று. அதைத்தான் தியானம் என்கிறோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, தியானம் என்பது ஒரு செயல் அல்ல. மெய்யன்பர்களே, தியானம் என்பதை நாம் தவம், ஜபம், ஆங்கிலத்திலே மெடிடேஷன் என்று பல்வேறு வார்த்தைகளிலே நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தியானம் அல்லது தவம் என்பது என்ன என்பதனுடைய விளக்கத்தை இன்றைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம். நமது இந்த ஆன்மீகத்தின் முதலாக அடித்தளமாக இருந்த பதஞ்சலி மகான் அவர்கள் அஷ்டாங்க யோகம் என்று கொடுத்திருந்தார்கள். அதுதான் இந்த யோகத்தினுடைய தொடக்க நிலை. அதில் உடல் சார்ந்த ஒரு பிரிவாகவும் மனம் சார்ந்த ஒரு பிரிவாகவும் அதை பிரித்திருந்தார். பிரித்து அதை 8 வகையாக கொடுத்திருந்தார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்பதெல்லாம் உடல் சார்ந்த பயிற்சிகள். அதாவது இந்த தியானம் என்பதற்கு ஒரு அடிப்படையாக உடலை, நமது வாழ்க்கையை தயார் செய்து கொள்தல் என்பது அந்த முதல் பகுதி. அடுத்த நிலை என்பது அங்குதான் இங்கு தியானம் என்பதே வருகிறது. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று நன்றாக பிரித்திருந்தார். இப்போது இந்த இடத்துல பிரத்யாகாரா, தாரணா, தியானம், இந்த இரண்டாவது பகுதியில் 3வது இடத்தில்தான் தியானம் என்பது வருகிறது. அப்போ பிரத்யாகாரா, தாரணா என்றால் என்ன? பிரத்யாகாரா, தாரணா இரண்டும் இணைந்து ஒன்றாக செய்யக்கூடியது தான். பிரத்யாகாரா என்றால் மனம் பல்வேறு எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் பல்வேறு வகையில் அது விரிந்து சென்று கொண்டிருக்கும். அதை ஒருமுகப்படுத்துவது என்பது தாரணை. அப்போ தாரணை என்பதை நாம் மேற்கொள்ளும்போது பிரத்யாகாரா என்பது அங்கு நிகழ்ந்து விடுகிறது. அப்போ பிரத்யாகாரா, தாரணா இரண்டும் இணைந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலைதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பல்வேறு வகையில் விரிந்த மனதை ஒன்றிலே ஒருமுகப்படுத்தி, ஒன்றிலே நிலைநிறுத்தி, அதன் பிறகு அந்த ஒன்றும் இல்லாத ஒரு எண்ணங்கள் அற்ற நிலைக்கு மனதை நிலைநிறுத்துவது தான் தியானம். அப்போ தாரணை என்பது ஒருமுகப்படுத்துதல், ஏதாவது ஒன்றை நினைத்தல். சரி, இப்போ மகரிஷி அவர்கள் என்ன செய்தார்கள்? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பிரத்யாகாரா, தாரணா, தியானம் இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து கொடுத்தார்கள். பிரத்யாகாரா, தாரணா மட்டும் இணைத்து கொடுத்த அந்த தவங்கள், தியானங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ சாதாரணமாக டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மனதுக்குள்ளாக உச்சரித்து கொண்டே இருப்பது. அதாவது சொல்லால் உச்சரிக்காமல் மனதுக்குள்ளாகவே அதை நினைத்து கொண்டிருப்பது அல்லது மனதுக்குள்ளாக உச்சரித்து கொண்டிருப்பது என்பது அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்.
இட் இஸ் எ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒருநிலைப்படுத்துதல், ஒருமுகப்படுத்துதல், மனதை அலைய விடாமல் ஒன்றில் நிலைநிறுத்துதல் அப்படி. இப்போ இதே போல் மந்திர உச்சாடனங்கள் செய்தல், அது மட்டுமல்ல, நிறைய கோவில்களிலே இந்த பஜனை பாட்டு பாடுவார்கள். அதை நாமாவலி என்று சொல்வார்கள். அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த மனம் அந்த பாடலின் உச்சரிப்பில் மட்டுமே இருக்கும். அதிலேயே ஒன்றி 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 அதை பாடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தாரணை என்ற ஒரு நிலைதான். இன்னும் பல பழக்கங்கள் இருக்கிறது. ஒரு வரிசையாக 108 தடவை ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் அந்த ஸ்ரீராமஜெயம் என்று எழுதும் வரை அந்த ஒன்றிலேயே மனம் குவிகிறது என்று சொல்லுவார்கள். இதே போல் சில 108 போற்றி என்று சொல்லி அதை வரிசையாக சொல்லச் செய்வார்கள். இந்த விளக்கு பயிற்சி என்றெல்லாம் வைத்து அந்த மாதிரி ஒரு போற்றி என்று ஒரு 108 தடவை சொல்லுவார்கள். இது எல்லாமே தாரணை என்ற ஒரு நிலைக்காக சொல்லப்பட்டது தான், மனதை ஒருமுகப்படுத்துவது என்பதற்கு. ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த போற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கண்கள் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராமஜெயம் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கு டிவியில் ஒரு ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இங்கேயே எழுதுகிறாங்க. இப்போது என்ன ஆயிடுச்சு, இப்போது இந்த சொல்லுதலும் எழுதுதலும் என்று வரும் பொழுது இந்த சொல்லுதல் என்பது ஒன்றாகவும் மனம் வேறாகவும் இருக்கிறது. எழுதுதல் என்பது ஒன்றாகவும் மனம் வேறாகவும் இருக்கிறது. அங்கு அது பயனற்றதாக மாறிவிடுகிறது. அதாவது நமது மகர்ஷியினுடைய அந்த உடற்பயிற்சி விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுதே அதிலே ஒரு தாரணை நிலையில்தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது அதை எப்படி மகரிஷி சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் கை பயிற்சி செய்யும் பொழுது மனம் அந்த கையின் அசைவையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த உடலை நமது உடலிலேயே மனம் நிற்க வேண்டும். அப்போ அந்த ஒன்றையே நினைத்து அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போ இது விழிப்புணர்வு என்று கூட நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். விழிப்புணர்வு என்றால் என்ன? ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலில் மட்டுமே மனம் நிற்கும்போது அது விழிப்புணர்வு என்று சொல்லுகிறோம். இந்த தாரணை என்பதும் இந்த விழிப்புணர்வு நிலை என்பதும் ஓரளவுக்கு நெருங்கி வரும். இந்த தாரணை என்பது மனதளவில் இருக்கும். விழிப்புணர்வு என்பது அந்த ஒன்றின் செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு தாரணை என்பது அது ஒரு நினைவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அந்த ஒரே சிந்தனை, ஒரே நிலையில் அதை கவனித்தல் என்பதெல்லாம் தாரணை என்பதாக மாறும். இன்னும் சில இடங்களில் நமது சுவாசத்தை கவனித்தல் என்று ஒரு பயிற்சி கொடுக்கின்றோம். சுவாசத்தையே கவனித்து கொண்டிருத்தல் என்பதும் இதையும் அந்த சுவாச தியானம் என்று சொல்லலாம். அது கூட ஒரு தாரணை நிலை என்று தான் சொல்ல முடிகிறது. இன்னும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தியானத்திலே பல்வேறு வகையான தியானங்கள் இருக்கிறது. அதில் பாவனை தியானம் என்று இப்போ பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கிறது. அதெல்லாம் பாவனை நிலையில் செய்யக்கூடிய தியானம் என்று சொல்லுகிறோம். இன்னும் அந்த பஞ்சேந்திரிய தவம் என்பதில் கூட ஒவ்வொரு புலனாக நினைந்து தவம் செய்து அதன் பிறகு அது ஆக்கினை துரியம் என்ற ஒரு நிலைக்கு வரும். இவ்வாறு பல்வேறு வகையில் மகரிஷி அவர்களும் தியானம் என்பதை அந்த தாரணையோடு இணைத்து கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்களிடம் கேட்கும் பொழுது, சுவாமிஜி நீங்கள்
உடற்பயிற்சி முடிஞ்ச உடனே தியானம் அப்படின்னு போயிட்டீங்களே, இந்த பிரத்யாகார தாரணா என்பது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், நமது தியான பயிற்சிகளிலே அந்த பிரத்யாகாரா தாரணா என்பது இணைந்து தான் தியானம் என்று நாம் கொடுத்திருக்கிறோம். அது அதற்குள்ளாகவே இணைந்து வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, அப்போ இந்த மகரிஷியினுடைய கவியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அகத்தவத்தின் பொருள் உணர்ந்து. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தவம் என்பதே அகத்தவம் என்று சொல்கிறார். அப்போ இந்த தவம் என்பது அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது அல்ல. இப்போ ஒரு மந்திரம் என்ற ஒரு சொல்லை சொல்லும்போது அது புறம் சார்ந்த சொல், இது அகம் சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அகத்தவத்தின் பொருள் உணர்ந்து என்று. அப்போ தவம் என்பது அகம் நோக்கிய ஒரு பயணம். அப்போ மனம் எப்பொழுதும் இந்த புலன் வழியாக இந்த புறத்தை நோக்கி, புற வாழ்க்கையை நோக்கியே இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதை அக நோக்கி திருப்புதல் என்பதுதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மகரிஷி என்ன கொடுக்குறாங்க? முதல்ல எடுத்த உடனே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த புலன்களிலிருந்து விடுதலை பெற்று அகநோக்கி திரும்புவது என்பதுதான் ஆக்கினை தவம் என்று சொல்வார்கள். இப்போ ஆக்கினை தவத்தில் கூட நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த புருவ மத்தியை அந்த இடத்தை நினைத்து கொண்டிருங்கள் என்று சொல்வார்கள். அந்த இடத்தையே நினைத்து கொண்டிருங்கள் என்று சொல்வார். இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? நாம முயற்சி செய்து அந்த இடத்தையே நினைக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். இப்போது உடலிலே எந்த ஒரு இடத்தை, ஏதாவது ஒரு உறுப்பின் ஏதாவது ஒரு பகுதியை நாம் நினைக்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதையே நினைக்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்துக்கு நமது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் அங்கு திணிவு பெற்று வந்துவிடும். இதை நாம் உணர முடியும். சாதாரணமாக தியானம் கொடுக்கும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், இது உயிரை உணரும் பயிற்சி என்று சொல்வார்கள். அகத்தவம் என்பது அறிவு உயிரை உணரும் பயிற்சி என்று சொல்வார்கள். அப்போ அதை நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டுவதற்காக அந்த 2 கைகளையும் ஒரு இடைவெளி வைத்து அந்த கைப்பாதங்களையே நினைங்கள் என்று நினைந்து அங்கு உயிரினுடைய அழுத்தத்தை உணர்ந்து பார்க்க சொல்லுவார்கள். பார்க்க சொல்லிவிட்டு அதுதான் அந்த உயிர் ஆற்றல், அந்த காந்தத்தினுடைய அந்த திணிவை, உயிர் காந்தத்தை அங்கு நாம் உணர்கின்றோம். சரி, அப்போ எந்த இடத்துல நம்ம மனதை குவித்தாலும் அந்த இடத்துக்கு அந்த உயிராற்றல் என்பது குவிந்துவிடும் என்று சொல்வார்கள். இப்போ அதை என்ன செய்கிறாங்க? அதை புருவ மையத்திலே நாம் நினைத்தோம் என்று சொன்னால், நினைக்க அந்த இடத்துல உயிராற்றல் குவிந்து மையமாக வந்துவிடும். மற்ற இடத்துலாம் உயிராற்றல் அழுத்தமாக அந்த இடத்துக்கு வரும்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆக்கினை என்று சொல்லும் பொழுது அந்த இடம் உயிர் மையமாக இருப்பதால் அந்த உயிர் மையத்தை நினைத்து அந்த இடத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல மனதை குவிக்கின்றோம். அப்போ என்ன இது, அங்கே என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிர் அந்த இடத்துல குவியும் போது அந்த அங்கு ஏற்படக்கூடிய ஒரு எந்த உணர்வாக இருந்தாலும் அது உயிர் இயக்கத்தின் உணர்வு. அப்போ உயிரை மனம் உணர்கிறது. இந்த கவியிலே உயிரை அறிவு உணர்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்போது மனம் என்று சொல்லுகிறோம், அறிவு என்று சொல்லுகிறோம். இப்போது நமக்கு இதெல்லாம் வேறாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மனதின் அந்த அடித்தளத்துக்கு செல்ல ஆழ்மனதுக்கு செல்ல அதுவே அறிவாக மாறும். அப்போ இப்போ அறிவு வேறு, மனம் வேறு
என்றெல்லாம் ஒரு பார்க்கும் நிலை என்பது சாதாரண நிலை. நன்கு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அறிவு தானே மனமாகவும் இருக்கிறது. மகரிஷி அவர்கள் அந்த மனதின் மறுமுனை என்று சொல்வார்கள். அப்போ அங்கே போகும்போது அது அறிவாக மாறிவிடும். அந்த மறுமுனைக்கு செல்வது என்பது தான் என்ன, அந்த புறத்தில் சென்று கொண்டிருந்த அந்த மனதை அகநோக்கி திருப்புவது என்பதே மனதின் அடித்தளத்துக்கு செல்வது தான். சரி, மனதின் அடித்தளம் அது அறிவு, அது உயிரை உணரும் பயிற்சி என்று சொல்கிறோம். இந்த இடத்துல ஆக்கினையில் உயிரை உணர்கிறார்கள். இப்போ ஆக்கினை தவம் என்பது கூட ஒரு நிலையில் என்ன நிலையாக இருக்கிறது, ஓரளவுக்கு தாரணை நிலை என்று தான் நாம் சொல்ல முடிகிறது. சரி, அப்போ அந்த இடத்துல உயிரை நினைக்கின்றோம். சரி, இப்போ புருவ மையத்தில் நம்ம முயற்சி செய்து அந்த தவத்தை செய்யும்போது அதற்கு அடுத்த நிலை துரியம் என்பது இருக்கிறதே, அந்த நிலை நீங்கள் முயற்சி செய்து உச்சிக்கு போகிறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக துரியம் என்று தலை உச்சியின் மையம் என்றெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் ஆக்கினை தவம் அதை செய்து கொண்டே இருங்கள். தானாக அது உச்சிக்கு சென்றுவிடும், உயர்ந்துவிடும். ஏனென்று சொன்னால் மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை அந்த சுழுமுனை என்பது ஒரு நேர்கோடான இணைப்பை கொண்டது. அப்போ அது என்ன ஆயிரும், இயல்பாக அது ஒடுங்கி அங்கே உச்சிக்கு போயிடும். அந்த இடத்துல உயிராகவே மாறிவிடுகிறது என்று சொல்லிக்கிறோம். சரி, இப்போ உயிரின் படர்க்கை நிலை தானே மனம். உயிரின் படர்க்கை நிலையாகிய மனம் தனது மூலமாகிய உயிரை நினைப்பது என்பது ஒரு நிலை. அந்த உயிராகவே மாறி நிற்பது என்பது ஒரு நிலை. சரி, இப்போது இந்த தியானம் என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது அந்த மனம் என்பது எப்படி மாறுகிறது என்றால், நாம் தமிழானந்த யோகத்திலே அதை தனித்த மனம் என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறோம். தனித்த மனம் என்று. தனித்த மனம் என்றால் வேறு ஒன்றுமல்ல. அதாவது இப்போது ஏதாவது ஒரு சிந்தனை என்பதில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த சிந்தனை எதை ஒட்டி இருக்கிறது, நமது ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்களை பொறுத்து இருக்கிறது. அந்த அனுபவங்கள் எதை அடிப்படையாக இருக்கிறது, இந்த புலன் வழியாக சென்ற அனுபவமாக இருக்கிறது. அதுதானே அனுபவம். அப்போ இந்த ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது தான், அல்லது இந்த புலன் வழியாக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது தான் மனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நினைவுகளை கழித்து விட்டால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் மகரிஷியுடைய காந்த தத்துவத்தை நன்கு விளங்கி கொண்டால் அங்கு மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முடியாது. அது தனித்த மனமாக இருக்கும் என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இந்த தனித்த மனம் என்பதை நாம் தமிழானந்த யோகத்திலே பல சிந்தனைகளிலே நாம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், ஓரறிவிலிருந்து ஆறறிவு என்பதை அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பது அந்த வாசனை என்ற 3 சொல்லினா, அதுக்கு அடுத்து 6வதாக மனம் என்று கொடுத்திருப்பார்கள். அந்த 6வதாக மனம் மட்டும் என்று சொல்லியிருக்கிறாரே, அதுதான் தனித்த மனம் என்று சொல்கிறோம். இந்த 6வது அறிவு என்பதே தனித்த மனம் என்று சொல்கிறோம். தனித்த மனம் என்றால் அது இந்த புலன்களிலிருந்து விடுதலை பெற்று மனமாக நிற்பது, அதுதான் தனித்த மனம். அப்போ அந்த இடத்துல மனம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போது இந்த புலன் வழியாக செல்லவில்லை, அது உயிரை உணர்கிறது. ஆக்கினையிலே உயிரை உணர்கிறது. அப்போ அந்த இடத்துல மனம் என்று இல்லாமல் எப்படி உணர முடியும்? அந்த உயிரிலிருந்து படர்க்கையில் அது விரிந்த உடனே அது மனம்தான். அது உயிரினுடைய படர்க்கை நிலை
இப்போ நம்ம அதை எப்படி பார்த்துக்கலாம்னா, ஒரு சுழலலை என்பது உயிர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். விரிவலை என்பது காந்தம் என்று சொல்கிறோம், அதைத்தான் மனம் என்று சொல்கிறோம். அந்த விரிவலை விரிந்த உடனே அது மனம் என்ற பெயர் பெறுகிறது. அது புலன் வழியாக செல்லும் பொழுது எந்த புலன் வழியாக செல்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று மாறுகிறது. அதே போல் எண்ணங்கள், சிந்தனைகள் கூட ஏதாவது ஒரு இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் சார்ந்த சிந்தனைகள் எழுகிறது. சரி, இப்போது அது இல்லாமல் மனமாகவே நிற்கும் நிலை, அங்கே தான் அந்த தனித்த மனம் என்ற நிலைக்கு வரும்பொழுது தான் தியானம் என்று சொல்கிறோம். அப்போ அங்கே மனம் என்பது இருக்கும். இப்போ இந்த கவியிலே அது என்ன சொல்கிறாங்க, அது அந்த மெய்ப்பொருளாகிய இறைநிலையே உணரும் என்று சொல்லுகிறார்கள். அந்த தவத்தின் அடுத்த நிலைகளிலே உயிரை நினைப்பது, உயிராக மாறுவது, இன்னும் ஒடுங்கி 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 என்னாகிறது, ஒடுங்கி அல்லது விரிந்து நாம் அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியை நினைப்பது, அதை அந்த அந்த இணைப்பில் இணைவது என்று சொல்கிறோம். இப்போது இந்த ஒடுங்கி அல்லது விரிந்து என்பதை கூட நாம் சென்ற வாரம் ஒரு சிந்தனையிலே விரிவாக சொல்லியிருந்தோம். அதை நிறைய அன்பர்கள் அந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். விரிந்து ஒடுங்குதலும், சுருங்கி ஒடுங்குதலும், விரிந்து உணர்தலும் என்ற ஒரு சிந்தனை, அதை மீண்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல இறை உணர்வை பெற முடியும். சரி, அது எது உணர்கிறது? இறை உணர்வை பெறுகிறோம் என்று சொல்கிறோம். எது துரியாதீத தவத்திலே சிவகல தவம் என்று சொல்கிறோம். சிவகலத்தில் எதை உணர்கிறோம்? இறை நிலையை உணர்கிறோம். எது உணர்கிறது? மனம்தான் உணர்கிறது. அங்கே மனம் இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் தனித்த மனம். தனித்த மனம். அதுக்கடுத்து இந்த கவியிலே மூன்றாவதாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், வீடு வேறு என்று சொல்லியிருக்கிறார்கள். வீடு வேறு அடைதல் என்று சொன்னால் அது என்ன ஆக வருதுன்னா, இறைநிலையாகவே மாறிவிடுதல். மாறிவிடுதல் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன ஆகும் என்று சொன்னால், அங்கு மனம் என்ற ஒன்றே இல்லை. மனம் என்ற ஒன்று இல்லை. அப்போ எப்போ மனம் ஒன்று இல்லாமல் போகும் என்று சொன்னால், அதாவது ஒரு 2 நிலைகளில் மனம் என்பது இல்லாமல் போகும். என்ன என்று சொன்னால், உடலிலிருந்து உயிர் வெளியில் வந்துவிட்டால் அது உயிர் என்பது ஆகாயம் என்ற விண் என்ற சுழல் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும். அங்கே வான்காந்தமாக மாறும் பொழுது அங்கு மனம் இல்லை. சரி, வீடு பேறு அடைதல் என்ற நிலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆன்மாவாகிய உயிர் அந்த சுழல் இருக்கிறது அல்லவா, அந்த சுழல் வேகம் நின்று விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது என்னவாக மாறிவிடும்? சுத்த வெளியாகவே மாறிவிடும். அப்போ அந்த சுழல் இயக்கமே நின்று விட்டால் அங்கு விரிவலை தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அல்லவா, அங்கு மனம் இல்லை. அப்போ வீடு பேறு அடைதல் என்று சொன்னால் அது இறைவனாகவே மாறிவிடுதல் என்ற நிலை. அந்த நிலை வரும் பொழுது அது இயக்கத்தை நிறுத்தி கொள்கிறது. அப்போ என்னாகும்? இறைவனாகவே மாறிவிடுதல். அப்போ அந்த இடத்துல இந்த உடலோடு அந்த உயிர் என்பது இருக்குமா என்றால் இருக்காது. அப்போ இறைவனாக மாறிவிட்ட நிலையில் இந்த உடலில் இருந்து கொண்டே இறைவனாக மாறிவிட்டேன் என்று இல்லை. இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுது இறைத்தன்மைக்கு மாறலாம். இறைவனாக மாறுதல் என்பது வேறு. அதனால தான் சொல்லுவோம், இறை உணர்வு பெறுதல் என்பது வேறு, இறை நிலை அடைதல் என்பது வேறு என்று நாம் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல மனம் என்பது அந்த இறை உணர்வு பெறும் வரை அது இருந்து கொண்டே இருக்கும். ஆக தியானம் என்பது ஒரு செயல் அல்ல என்று சொன்னால், இப்போது இந்த செயல் என்பது
புலன் வழியாக மனம் வெளியே சென்று இந்த புறக்கருவிகளின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு செயல், அல்லது இந்த வாயின் மூலமாக சொல் என்று பேசுதல் என்பதும் ஒரு செயல். இப்போது பேசுதலும் அல்ல, இந்த உடல் இயக்கமும் அல்ல, உடல் அசைவற்று இருக்கும். பேச்சு என்பது மௌனமாகிவிடும். அந்த இடத்துல தான் இந்த மௌனம் என்பதை இன்றைய சிந்தனையிலே மிகவும் ஒரு வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம் அல்லவா. அப்போ அந்த இடத்துல அசைவற்ற உடல், சொல்லற்ற மௌனம், இந்த இரண்டும். அதுக்கடுத்து மூன்றாவது நிலை எண்ணங்கள் அற்ற நிலை. எண்ணங்கள் அற்ற நிலை. அப்போ சொல்லாமல் இருப்போம், மௌனத்தில் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஆனால் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அந்த எண்ணமும் என்னாகணும், நிற்கணும். எண்ணங்கள் அற்ற நிலை, அதுதான் தியானம். அப்போ அதை சுருக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தியானம் என்றால் என்ன என்றால் சும்மா இருப்பது தான் தியானம். சும்மா இருப்பது தான் தியானம். மனமாக இருப்பது என்பது தான் தியானம். சும்மா இருப்பது என்று சொன்னால் அது எண்ணங்களும் இல்லை, சொல்லும் இல்லை, செயலும் இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றினாலும் என்று சொல்லும் பொழுது அது வேறு. அந்த எண்ணம் அற்ற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை. அப்போ மனம் எப்படி இருக்கிறது? தனித்த மனமாக மாறுகிறது. இந்த தனித்த மனமாக மாறக்கூடியது தான் அந்த ஆறாவது அறிவு. இது மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமானது. ஐயறிவு விலங்கினங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. அதனால தான் இப்போது நமது முதுகுத்தண்டு நேராக வெர்டிக்கலாக மாறியது என்பது இதற்காகத்தான் அப்படி மாறியது. நீங்கள் ஐயறிவு ஜீவன் வரை பாருங்கள், அது ஃபுல்லாக ஹரிசாண்டலாக இருக்கும். அது அந்த 5 புலன் மையங்களை விடுதலை பெற்று, அதிலிருந்து விடுதலை பெற்று அங்கே உச்சிக்கு வர முடியாது. ஏன்னா அது ஹரிசாண்டலாக இருக்கும். ஆனால் மனிதனுடைய அந்த முதுகுத்தண்டு வெர்டிக்கலாக இருக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த 5 புலன் மையங்களை கடந்து மேலே உச்சிக்கு வரும். உச்சிக்கு வரும்போது இதிலிருந்து விடுதலை பெற்று வரும். ஆனால் அங்கு ஹரிசாண்டலாக இருக்கும்போது அந்த உச்சியும் மூலாதாரமும் பேலன்ஸ்டாக இருக்கும், சமநிலையில் இருந்து கொண்டே இருக்கும். அது சமநிலையில் இருந்து கொண்டே இருப்பதனால்தான் அது இந்த புற வாழ்க்கையில் தேவையான அளவில் நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அதற்கு வருகிறது. மனிதன் கூட பாருங்கள், இப்போது நிமிர்ந்து நடக்கக்கூடிய நிலை வராமல் தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தவழ்ந்து கொண்டு இருக்கும் வரை அது ஹரிசாண்டலாக தானே இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவு முறை மீறக்கூடிய எந்த ஒரு நிலையும் அதுக்கு இருக்காது. எப்போ நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறானோ அதுக்கப்புறம் அளவு முறை மீறுதலை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். அப்புறம்தான் வரும், அது வரைக்கும் வராது. அப்போ நிமிர்ந்த பிறகு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த தேவையை நிறைவு செய்த பின் அது என்ன புலன் கடந்த நிலையில் அது அந்த தியானம் என்ற ஒரு நிலைக்கு உச்சிக்கு செல்ல முடியும் என்ற ஒரு தன்மை மனிதனுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். அதை தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதை உணர்த்தணும்னு சொல்லுவாங்க. அதை தான் ஞான ஸ்நானம் என்று சொல்வார்கள், ஞான உபதேசம் என்று சொல்வார்கள். இதைத்தான் இந்த காது குத்துதல் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். காது வழியாக இந்த ஞானத்தை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அது வச்சது. இப்போ எல்லாம் காது குத்திட்டு அதை ஒரு விசேஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தியானம் என்பது செயல் அல்ல, செயலற்ற நிலை, மனமாக இருக்கும் நிலை, தனித்த மனமாக இருக்கும் நிலை. அங்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உயிரிலே ஒடுங்கி இருக்கிறது. அது உச்சிக்கு மேலே துரியாதீத தவத்தில் வரும் பொழுது அந்த இறை நிலையோடு இணைப்பு பெற்று இருக்கிறது, இணைந்து இருக்கிறது. ஆனால் அங்கு மனம் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தனித்த மனம் என்ற ஒரு நிலையில் நாம் உணர்கிறோம். இதுதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. ஆக மனம் சும்மா இருப்பதே தியானம். அதுதான் மௌனம், அதுதான் அமைதி, அதுதான் பேரின்பம்.
அதுதான் நித்யானந்தம். வாழ்க வளமுடன்.